நம்ம வீட்ல தீபாவளியோட தைப்பொங்கல் வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் நம்ம வீட்ல எப்படி தைப்பொங்கல் போச்சுன்னு பார்க்கலாமா? பொங்கல் அப்படின்னாவே ஷாப்பிங் தான். அதில பானை தான் ஃபர்ஸ்ட்டு. கலர்ஃபுல்லா நெறைய பானை இருந்தது. நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பானைய சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு நமக்கு தேவையான பூ வந்து வாங்கியாச்சு. அப்புறம் கலர்ஃபுல்லா கோலம் போடணும்ல, அதுக்காக கோலப்பொடி, அப்புறம் மஞ்சள் இதெல்லாமே வாங்கியாச்சு. நம்ம வீட்ல மாட்டு பொங்கல் தான் கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். காலையில சூரியனுக்கு, ஈவினிங் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல 2ஆ பிரிச்சாச்சு. காலையில சூரியன் பொங்கலுக்கு அழகா ஒரு கோலமும் போட்டாச்சு. அதில் பானையும் கரும்பும் மேண்டேட்ரியாக இருக்கும். குட்டீஸ்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பொங்கல் பானையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கவும் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வெளியில் வச்சு சமைக்கிறதுனாலையான்னு தெரியல, 2 கால் குட்டிலேருந்து 4 கால் குட்டி வரைக்கும் அலையா விருந்தாளிகளாக நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. நான் போஸ்ட் போட்டிருந்தப்போ நிறைய பேர் இந்த சாரீ எங்கே வாங்கினதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் வந்து ஹோல்சேலாக நெய் வாங்க பாருங்கள், அங்கேருந்து நான் வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 5K வந்தது. இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து வாழைத்தரம் அறுவடை. இவ்வளோ அழகு, இவ்வளோ இயற்கை அள்ளி கொடுத்த இறைவனுக்கும் சூரியனுக்கும் ஒரு நன்றியை சொல்லியாச்சு. பொங்கலும் அழகாக பொங்கி வந்துருச்சு. நம்ம வீட்டு செல்லக்குட்டிங்க வெள்ளம் திருவறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் ஆகாதுன்னு நான் தட்டி எடுத்துட்டேன். ஒரு பொண்ணு இவ்வளோ ரசிச்சு இப்போ தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். சக்கரை பொங்கலுக்கு அந்த மனமே நிறைய நெய், நிறைய முந்திரி திராட்சைலாம் போட்டு கலந்தெடுக்கிறது தான். பொங்கல் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூரியனுக்கு வந்து படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சூரியனுக்கு வந்து படைச்சாச்சு. அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட விவசாய நண்பர்கள்லாம் இன்றைக்கி வந்து கழுவி துவைச்சி எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. 3 மாதத்துக்கு ஒரு முறை இவங்கெல்லாம் குளிச்சிடுவாங்க. கண்டிப்பாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு குளிக்கிறது வந்து மேண்டேட்ரி. அவங்களுக்குனே ஒரு பூல் இருக்குது, அதில் தான் குளிப்பாங்க. குட்டீஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிலாம் அவங்க தூக்கிட்டு போனாங்க. பெருசெல்லாம் வந்து ஹெல்பர்ஸ் தூக்கிட்டு போனாங்க. நம்ம சின்ன குட்டி தான் கேட் கீப்பர் வேலையும் பார்த்தாரு. இப்போ வந்து அடுத்து நம்மளோட விவசாய நண்பரான டிராக்டர், அப்புறம் வந்து மாடு எல்லாத்தையுமே கழுவி முடிச்சாச்சு. ஈவினிங் கட்டுத்தரையில் பொங்கல் வைக்கிற இடத்துல ஒரு சிம்பிளான கோலம். நம்மளோட ஹெல்பர்ஸ்க்கு சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாமே போட்டு கொடுத்தாச்சு. நாங்கள் மாட்டு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறது வந்து பட்டி பெருகணும், பால்பானை பொங்கணும், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுதான் சொல்கிறாங்க. எச்சப்படாமல் சமைச்சு மாட்டுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். பொங்கல்னால் போட்டி இருக்கணும். அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்தது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பாய்.